திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் மன உளைச்சலில் இருந்த மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வீரராகவன். இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. வாணியம்பாடி அருகே கணவர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி தொடர்ந்து லட்சக்கணக்கில் அந்த ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த வாய் தகராறு முற்றி இன்றைக்கு மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட மிட்னாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மதன்குமார். இவருடைய மனைவி வெண்ணிலா இவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ள நிலையில் 2.5 வயதில் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் மதன்குமார் தொடர்ந்து பெங்களூரில் கட்டிட வேலை செய்து வந்துள்ளார். கட்டிட வேலை செய்து திருமணமாகி 1 ஆண்டுகளில் தொடர்ந்து ஆன்லைன் ரம்மிக்கு மதன்குமார் அடிமையாகியுள்ளார். இதனால் சம்பாதிக்கும் பணத்தை முழுவதுமாக அந்த ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மனைவி குடும்ப செலவுக்காக பணம் கேட்டு போதெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மியில் பணம் இழந்து விட்டேன் தருவதாக அடிக்கடி கூறி வந்ததாகவும் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தொடர்ந்து வழக்கம் போல் கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப செலவுக்காக பணம் கேட்டு வந்தபோது வாய் தகராறு ஏற்பட்டு இதனால் மனமுடைந்த மனைவி வெண்ணிலா இன்று வீட்டில் இருந்தபோது தனது 2.5 வயது குழந்தை கண்முன்னே வீட்டில் துப்பட்டவால் ஓணியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து அந்த குழந்தையின் கூக்குரல் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்று வீட்டில் பார்த்தபோது வெண்ணிலா தூக்கில் தொங்கியபடி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து அம்பலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்த அம்பலூர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆன்லைன் ரம்மி சம்பவமாக ஏற்கனவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் ஆன்லைன் ரம்மிக்கு தொடர்ந்து அடிமையாகி பணத்தை இழந்து தங்களுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிந்து வருவதை இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வலியுறுத்தி வந்த நிலையில் அதை தடை செய்யாத காரணத்தினால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருவதாக சமூக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறனர். மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.